வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் நீச்ச ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உறவினர்களால் துரோகங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு இனி இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வார தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு உச்சம் பெற்ற சுக்கிரன், நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சிந்தனை மேலோங்குங்க. கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கூடுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதனுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அவற்றை செயல்படுத்த இயலாது. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய வக்ர காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைகிறது. அதாவது கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக விளங்குபவர் சூரியன். இவை ஒன்றாக இணையும் போது நல்ல பலன்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு விதத்தில் அமைதுங்க. இதுவரை நீங்கள் எதிர்பாராத கணிசமான தொகைகள் உங்களுடைய கைகளில் புரளும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக அமையுங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டுகளும் புகழும் கூட இருக்குது. பொதுவாவில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. புகழ்மிக்க புராதான கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டுங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களுடைய சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகுங்க. நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருங்க. வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய விதத்தில் அமைய இருக்குது. அதே போல் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் நீச்ச ராசியான மீன ராசியில் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்யாண கனவுகள் நனவாகும். வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளுங்க. தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்ச்சி படுத்துங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரைகுறையாக நின்றிருந்தால் இப்போது அது முழுமையடையுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு சந்தோஷத்தை வழங்கும் விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமான நிலையில நிலை கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. இதனால் வரவுக்கேற்ற செலவுகள் உண்டுங்க. அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்கும். தேவையற்ற வாக்குவாதமும் பகையுணர்வும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்குங்க.
இருக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தடங்கல்கள் பிடித்து வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்து ராசியில் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சலும் முயற்சிகளில் தோல்வியும் உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகளில் உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் இதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை தற்போது தாராளமாக ஈடுபடலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபட மறுக்குங்க. படிக்க உட்கார்ந்தாலேயே உறக்கமும் சோர்வும் மேலிட இருக்கு. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. பாடங்கள்ல மனதை செலுத்த முயற்சி செய்வது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு ரூணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுக்கிரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்க இருக்குது. குடும்ப பராமரிப்பில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, நாகமங்கலம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.